கடந்த 2 தினங்களாக சற்று உடல்நிலை சரியில்லை. உண்மையிலேயே கூட்டங்களில் பேசி பேசி தொண்டையும் போய்விட்டது. காய்ச்சல், சளி, தலைவலி தான் இருந்தது. இருந்தாலும் உடலில் உயிர் இருக்கிறது, குருதி ஓடுகிறது. அந்த குருதி ஓடிக்கொண்டிருக்கிறது வரைக்கும் எந்த போராட்டத்திற்கு செல்கிறோமோ இல்லையோ, தூத்தூர் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கான போராட்டத்திற்கு உறுதியாக நாம் அந்த இடத்தில் போய் நின்று நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் இந்த இடத்தில் வந்தேன். பேரன்பு கொண்ட என்னுடைய உடன்பிறந்தவர்கள் எல்லோரும் கற்றவர்கள், பண்பட்டவர்கள், அரசியலை தெளிவாக நீங்கள் உள்வாங்கியவர்கள். உங்களுக்கு நான் புதிதாக எதையும் சொல்லித்தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்னை விட எல்லா விதத்திலும், அறிவிலும், ஆற்றலிலும், வரலாற்று தெளிவிலும், சிந்தனையிலும் தலை சிறந்து விளங்குபவர்கள் நீங்கள் எல்லோரும். என்னுடைய வயதை விட அதிக அளவில் வயது முதிர்ந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் மகனாக உங்களிடம் சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் காலம் எனக்கு கையெழுத்து இருக்கிறதால் அதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். 50 ஆண்டு கால கோரிக்கை, 500 ஆண்டு கால கோரிக்கை, 600 ஆண்டு கால கோரிக்கை. ஒரு மருத்துவமனைக்காக 600 ஆண்டு காலம் மண்ணின் மக்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் இது இந்த மண்ணை 600 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகளுடைய தோல்வி, இந்த மண்ணை 600 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சிகளுடைய தோல்வி, இந்த மண்ணை 600 ஆண்டு காலம் ஆண்ட இந்த மண்ணுடைய சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்களின், அமைச்சர்களின், முதலமைச்சரின், ஏன் பிரதமரின் தோல்விதான் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம். 600 ஆண்டு காலம் நாம் செலுத்திய வாக்குகள் அத்தனையும் வீணாக போய்விட்டது என்பதை உணர்த்துகிற செய்திதான் இன்றைக்கு இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். முதலில் நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் நாம்? கடலில் அவ்வளவு நெருக்கடிகளை தாண்டி, இயற்கை சீற்றங்களை தாண்டி, விபத்துகளை தாண்டி, உயிருக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் தாண்டி, புயலை தாண்டி, பெருமழையை தாண்டி, கடலில் வேட்டையாடி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய முதலெலும்புதான் மீனவர்களாகிய நாம் எல்லோரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் கேட்பது பிச்சை அல்ல, பிச்சை அல்ல. நாம் கேட்பது நம்முடைய அடிப்படை கடமை. அடிப்படை கடமை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், பேரிடர் காலங்கள் வரும், புயல் வரும். ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, கலவரம் மூட்டப்பட்டது. என்னென்ன சிக்கல்கள் இந்த மண்ணில் வந்தாலும் யார் வருகிறார்களோ இல்லையோ, இந்த மண்ணின் மக்களுக்காக முதலில் தன்னுடைய படகை எடுத்து வருவது, உணவு பொருட்களோடு படகை எடுத்து வருவது மீனவ மக்கள் மட்டும்தான். அவர்கள்தான் மீனவர்கள். எந்த இடத்திலும் மீனவர்களுக்காக மட்டும் நிற்பவர்கள் அல்ல. மீனவர்கள் கடலுக்கு சென்று வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய மீனை மீனவர்கள் மட்டும் சாப்பிடுவதில்லை. இல்லை, மனிதர்கள் மட்டும் சாப்பிடுவது கூட இல்லை. அத்தனை உயிரினங்களுக்கும் உணவை கடலில் இருந்து வேட்டையாடி வரக்கூடிய மக்கள் தான் மீனவ பெருமுடி மக்கள் என்கிற திமிரும் பெருமையும் நம் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் யாருக்கெல்லாம் இங்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் அவருடைய பிரச்சனைகளுக்காக எல்லாம் துணிந்து மனிதாபிமானத்தோடு, இரக்க குணத்தோடு, கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு எல்லோருக்காகவும் போயிருக்கக்கூடிய மீனவர்களுக்காக இந்த மண்ணில் நிற்பதற்கென்று இன்றைக்கு எவரும் இல்லை என்பதுதான் இந்த மக்களினுடைய சோதனை. அதுதான் பிரச்சனை.
பேரன்பு கொண்ட என்னுடைய சொந்தங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் மருத்துவம் என்பது தனியார் மயமாக மாறிவிட்டது. ஒரு நாடு தன்னுடைய நாட்டு மக்களுடைய உயிருக்கு விலை வைக்கிறது என்றால், உயிரை வணிகமாக மாற்றி அந்த உயிரை வைத்து பேரம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது எப்படி நாட்டின் வளர்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி நாட்டின் வளர்ச்சியாக இருக்க முடியும்? மனித உயிரை இருப்பது தேச துரோக குற்றம். நாட்டு மக்கள், நாட்டின் குடிமக்கள் எல்லோருக்கும் தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பது அரசின் கடமை. எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்க வேண்டும்? இந்த நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அதே போன்ற தரமான மருத்துவம் இந்த தூத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு ஏழை கூலி தொழிலாளிக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நாட்டில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. சமூக நீதியை பேசக்கூடிய நீங்கள் ஏன் பணம் படைத்தவனுக்கு ஒரு மருத்துவம், பணம் இல்லாதவனுக்கு இன்னொரு மருத்துவம் என்கிற நிலை இருக்கிறது? இங்கே ஒரு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்டு விட்டது. இத்தனை ஆண்டு காலமாக நாம் கோரிக்கை வைத்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் 10 ஆண்டு காலம் இந்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் இது எங்கள் கோட்டை என்று திமிரோடு பெருமிதத்தோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த மண்ணின் மக்களுடைய கோரிக்கையை கூட சரியான முறையில் சட்டமன்றத்தில் வைக்கல. சட்டமன்றத்தில் போய் பேசுறார். என்ன பேசுறார்? தூத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறார். கோட்டை, உங்களுடைய கோட்டை என்று சொல்கிறீர்கள். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பது கூட தெரியாமல் நீங்க எல்லாம் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள்? ராஜலட்சுமி போன்ற மிஸ்டர் ராஜேஷ்குமார் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு? எதுக்குங்கிற என்னுடைய கோரிக்கையை, இந்த மண்ணின் மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றாம போங்க. ஆனால் என் கோரிக்கை எதுக்கு தப்பு போய் சட்டமன்றத்தில் வைக்கிறீங்க? யாரோட உரிமையை தந்தது உங்களுக்கு? 1,05,000 ரூபாய் சம்பளத்தை தூக்கி தரணும். எங்குள்ள சம்பளம்? நாங்க கடல்ல வேட்டையாடி கொண்டு வந்த சம்பளம். இந்த அரசுக்கு நாங்கள் செலுத்துகிற வரிப்பணத்தில் 1,05,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு என்னுடைய முதுகில் குத்தக்கூடிய வேலையை சட்டமன்றத்தில் செஞ்சீங்களே. சம்பளத்தை திருப்பிதாங்க. திருப்பி விளையாட்டா? இது விளையாட்டா? சட்டமன்ற உறுப்பினர் யாரு? ராஜேஷ்குமார் யாரு? வேலைக்காரன். இந்த தொகுதியுடைய வேலைக்காரன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு, வேலை சரியா செய்யலன்னா சம்பளம் கொடுப்பீங்களா? கொடுப்போமா? அம்மா கொடுப்போமா? கொடுக்க மாட்டேங்க. சம்பளத்தை கொடுத்துட்டோம், வேலையை சரியா செய்யலங்கிறத தாண்டி நம்ம கோரிக்கை என்னங்கிறத தெரியாம தப்பு போய் சட்டமன்றத்தில் குழப்ப விட்டுட்டாரு. இப்போ என்ன செய்யணும்? நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க தான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். முதல்ல கேள்வி கேளுங்க. இது நம்முடைய நிலம், இந்த மண் நம்முடைய மண். நம்மளை தாண்டிதான் இங்க எவனா இருந்தால் நீங்கள் வாக்கு செலுத்தினால்தான் ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் வாக்கு செலுத்தினால்தான் ராஜேஷ்குமார் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர். நீங்கள் வாக்கு செலுத்தலன்னா ஒண்ணு இல்ல, செல்லா காசு. ராஜேஷ்குமார் இந்த தொகுதியில் என்னைக்கு செல்லா காசாக மாறுகிறாரோ அன்றைக்கு தான் இந்த பகுதியின் மருத்துவமனை தலைமையேற்றப்படும். எழுதி வச்சு சொல்றேன். நாடகம்ங்க சட்டமன்றத்துல போய் நாடகம். தெரியாம எல்லாம் இல்ல, தெரிந்தே மிகச் சிறப்பான நாடகத்தை ராஜேஷ்குமார் நடத்தினார். என்ன நாடகம் தெரியுமா? தேர்தல் வருகிறது. எப்படியும் தூத்தூர் மக்கள், இந்த பகுதி மக்கள் இதை கேள்வியாக எழுப்புவார்கள். இத்தனை ஆண்டு கால கோரிக்கை இருக்கிறது, அந்த கோரிக்கைக்கு நீங்கள் ஏன் செவி சாய்க்கவில்லை?
நீங்கள் ஏன் தீர்வு தரவில்லை என்று சொல்லி மக்கள் கேட்பார்களே, மக்களுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நடத்துகிறோம். மக்களுடைய கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் இல்லையா, தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? கொஞ்சம் கூட மானம் ரோஷம் இல்லாமல் என்ன செய்யறாரு? சட்டமன்றத்தில் வச்ச கோரிக்கையே தப்பு, அதை பத்திரிகையில செய்தி எடுத்து போடுறது வெட்கம் இல்லாம, அதை தன்னுடைய சமூக பக்கத்தில் எடுத்து போடுறார் வெட்கம் இல்லாம. இதே ராஜேஷ்குமார் அவர்கள் கடந்த காலங்களில் இதே தூத்தூர் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துங்கள் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். இவர் வச்சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையா தரம் உயர்த்தும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இப்ப வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்டதா மாத்த அப்படின்னா பச்சையான நாடகம். என்ன நாடகம்? அந்த நாடகத்தை அரங்கேற்றுகிற போது சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த பதில் தான் அந்த நாடகம். அவர் சொல்றாரு, நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம், ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை, ஒன்றிய அரசு அனுமதி தராத காரணத்தால் எங்களால் எதுவும் செய்ய முடியல என்று எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு மேல பழி தூக்கி போடுறது. நான் கேட்கிறேன், சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரிடம் கேட்கிறேன், மருத்துவத்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஏன் ஒன்றிய அரசு எனக்கு செய்ய மாட்டான்? அவன் என்னைக்குமே எனக்காக நின்னதில்லை, நிற்க மாட்டான். அதனால்தான் நாங்கள் காலமாக இந்த தமிழர் நிலப்பரப்பு பாஜகவை ஒன்றிய அரசையும் இந்த மண்ணில் அனுமதிக்காமல் இருக்கிறோம். அவன் என்னைக்கும் செய்ய மாட்டான். ஆனா நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? ஒன்றிய அரசிடம், ஒன்றிய அரசை எதிர்த்து சண்டையிட்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் சமரசம் இல்லாமல் எதிர்த்து பெற்று தருவதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி தருவீங்க. பிஜேபி வந்துடும், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. பிஜேபி வந்தா என்ன பண்ணுவோம்? நமக்கு எதுவும் தர மாட்டான், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்க. அப்படித்தானே எல்லோரும் வாக்கு செலுத்தினார்கள். இப்ப பிஜேபி பக்கம் லைட்டை திருப்பினா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கான அத்தனை உரிமையும் மாநில அரசிடம் தான் இருக்கிறது. விவாதிப்போம். சந்தேகம் ராஜேஷ்குமார் அவர்கள் வாங்க, நேருக்கு நேராக விவாதிப்போம். தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பற்றி விவாதிப்போம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வாங்க. ஒன்றிய அரசினுடைய நிதி தேவையில்லை, ஒன்றிய அரசுடைய நிதி திட்டத்தில் அவருடைய திட்டத்தின் கீழ் இதை தரம் உயர்த்தணும்னா அவருடைய அனுமதி தேவை. எனக்கு தேவையே இல்லை. நீங்கள் மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி, மாநில சுயாட்சி பேசிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவன் தரலன்னா அவன் தரல வேண்டாம். என்னுடைய நிதி இருக்கிறது, என்னுடைய வரிப்பணம் மாநில அரசுக்கு நான் தரக்கூடிய என்னுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கட்டு மருத்துவமனை. அதுதான் கேட்கிறோம். செய்ய மாட்டாங்க. ஏன் செஞ்சாலும் செய்யலனால இந்த ஜனங்க எனக்கு தான் ஓட்டு போடணும். மீனவர்கள் காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க, ஏன்னா மீனவர்கள் எல்லாம் ஓட்ட கடல்லையா கொண்டு போடுவாங்க, காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த திமிரு தான் காலம் 50 வருஷம் இல்லாம எப்படிங்க 50 வருஷம்? 50 வருஷம் எப்படிங்க முடியும்? 50 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இல்ல, 50 ஆண்டு காலமாக ஒரே ஏமாற்று இருக்கிறது என்றால் இந்த மக்கள் நமக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பு மக்கள் சிந்திக்கணும். நமக்கு தேவை மருத்துவமனை தேவை. கிள்ளியூர்ல கொண்டு வந்துட்டாரு, கிள்ளியூர்ல கொண்டு போறாரு. ஒரு கருத்து இருக்கிறது, நீ கிள்ளியூர்ல கொண்டு போ, எங்க கொண்டு போ, எனக்கு இங்க வேணும், இங்க தேவை. ஏன் ஒரு தாலுகால ஒரு அரசு மருத்துவமனை தான் இருக்கணுமா? அப்படி இருக்கிறதா? ஏன் ஒரு தாலுகால எத்தனை டாஸ்மாக் கடையா தெருவா கொண்டு வச்சு குடிக்காது சீல் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு தாலுகால இந்த மக்களின் தேவைக்காக இன்னொரு மருத்துவமனை கொண்டு வர என்ன பிரச்சனை? அதுவும் இது கடலோர பகுதி. அவசர கால சிகிச்சைக்காக ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது அடிப்படை சிகிச்சைக்காக. நாங்கள் கேட்பது எங்களுடைய அடிப்படை சிகிச்சைக்காக அல்ல, எங்களுடைய அவசர தேவை, அவசர சிகிச்சைக்காக அனைத்து வசதிகளோடு கூட எங்களுக்கு தான். கடல்ல வேட்டையாட போறோம், அங்கே செத்து மிதக்கக்கூடிய நம்முடைய பிணங்களை கூட இவர்களால் கொண்டு வர முடியல. ஒக்கி புயலப்போ அழுதனப்பா, கண்ணீர் விட்டமப்பா. என் கணவனுடைய உடல் அங்க கிடக்குது கடல்ல, என் மகன்
என் புள்ள, என் அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன் உடல் கிடக்குதா, நீ அவனை உயிரோட கூட கொண்டு வர வேண்டாம், அவனுடைய பிணத்தையாவது எடுத்துக்கொண்டு என்னுடைய காலடியில் கொண்டு போன என்று கெஞ்சினோம், கதறினோம், கூத்தாடினோம், அலறினோம். ஒரு கடல் ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வா, என்னுடைய மீனவனை பாதுகாப்பதற்கு. ஏன் ரோட்ல சாலையில விபத்து நடக்குது, உடனடியா 108க்கு கூப்பிட்டா உடனடியா விபத்து வருது, விபத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து மருத்துவம் கொடுக்கறதுக்கு 108 ஆம்புலன்ஸ் வருது. கடல்ல விபத்து நடக்குது, கடல்ல விபத்து நடக்கிறப்போ உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கானே, நாம் என்னுடைய கணவன் வருவானா, மகன் வருவானா தெரியாம ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் நெஞ்சு நடுங்குதடா, கை காலெல்லாம் பதறதடா. அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு கடல் ஆம்புலன்ஸை கொண்டு வா என்று கேட்டோம். அதுவும் இல்லை, கடலில் தத்தளித்து கிடப்பவர்களை, அடிபட்டு கிடப்பவர்களை மீட்டெடுப்பதற்கு கடல் ஆம்புலன்ஸ் இல்ல, அப்படியே நாங்களே எங்களுடைய படகுகள் மூலமாக அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தா இங்கே சிகிச்சை பெறுவதற்கும் ஒரு இடம் இல்லை என்றால் நம்மை இவர்கள் என்னவாக வைத்திருக்கிறார்கள் என்பதை அன்பிற்குரிய உடன் பிறந்தவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், இவர்கள் செய்ய மாட்டார்கள். யார் செய்வார்கள் என்றால் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் உண்மையிலேயே அக்கறை கொண்டு, அவர் வந்துருவார் அதனால இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் வந்துறார் அதனால இவருக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி உங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி வாக்களை பெறக்கூடிய எவர் வந்தாலும் இந்த மண்ணில் மருத்துவமனையை கொண்டு வர மாட்டார்கள். இந்த மண்ணின் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டு, இந்த மண்ணின் மக்கள் மீது அன்பு கொண்ட நீங்கள் இந்த மண்ணில் மாற்றம் வேண்டும் என்றால், மருத்துவமனை வேண்டும் என்றால், இதுவரை இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை செய்யாமல் இந்த முறை ஒரு மாற்று சிந்தனை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் நம்முடைய மருத்துவமனை கொண்டு வரப்படும் என்பதை சொல்லி உறுதியாக இருங்க. நாங்கள் எப்போதும் உங்களோடு துணை நிற்போம். நானும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்களுடைய பாடலும் சீமான் அவர்களும் இந்த பகுதியில் மருத்துவமனை அரசு தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்துவது வரைக்கும், அதற்கான அத்தனை தேவைகளும் எதிர்த்து என்ன நடந்தாலும் இறுதி வரைக்கும் உங்களோடு உங்களுக்கு உயிராக நாங்கள் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.